ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது விஷயம்னாக்கா 1000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்கு. இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேண்ட், ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு ஷர்ட், ஒரு வாட்ச் எடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுக்க முடியும். நான் சொன்ன ஸ்டோர் ரூமுக்கு போங்க, கண்டிப்பா எடுக்கலாம். வேற லெவல் இருக்கும். அங்க போனீங்கன்னாக்கா எந்த ஷூ எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத அளவு இருக்கும். வெறும் 200, செப்பல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100. ஸோ இது எல்லாமே வேற லெவல் இருக்குங்க. 300 கூட இருக்கு ஒரு அளவுக்கு பட்ஜெட் மேலே. ஒரு 50 ரூபாய்க்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே விற்கிது. ப்ரைஸ் போகிற பார்த்தீங்கன்னா இதான் வேல்யூவே. ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும். ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ உங்க லைஃப்லயே மறக்க முடியாத வீடியோவா இருக்கும். ஏன் சொல்றேனாக்கா, நீங்க குழந்தைங்களுக்கான துணிகள் எல்லாம் மாட்டிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒன்லி 1000 ரூபாய்க்கு மேலதான் பட்ஜெட் எல்லா துணி கடையிலும் இருக்குமே. ஆனா இந்த துணி கடைக்கு வந்தீங்கன்னாக்கா ஒன்லி ஒரு 300 ரூபா தாங்க. ஸோ லேடிஸ் ஐட்டம் எல்லாமே சொல்றேன், ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா தான் அதிகம் லெவலில் பட்ஜெட்டே இங்க. ஓகேங்களா? இங்க குழந்தைங்க துணி மாட்டிருக்காது. மினிமம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற கடைக்கு போய் நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு 1500 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் இருக்கும். ஆனா நான் சொல்ற கடைக்கு போனீங்கன்னாக்கா இது எல்லாமே வெறும் 300 ரூபா தாங்க. 300 ரூபா, 200 ரூபா, 100 ரூபாய். அதிக லெவல் இங்க பட்ஜெட்டே 500 ரூபா தான். அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையிலே பார்த்தோன்னா வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த கடைக்கு போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லை, இங்க ஃபேண்ட், ஷூவு, கூலிங் கிளாஸ், வாட்ச், இது எல்லாமே 1000 ரூபாய் பட்ஜெட்லேயே முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஷாப் வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்தியாவிலே யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விலையை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது இந்த கடை மட்டும்தாங்க நான் அடிச்சு சொல்லுவேன். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிரைஸ் வேல்யூ போட்டிருப்பேன். ஆனா அந்த பிரைஸ் வேல்யூ ஸ்டார்டிங் வீடியோ பார்க்கணும்லாம் நம்பியிருக்க மாட்டீங்க. ஏன் அதில் நம்ப மாட்டீங்கன்னாக்கா, ரொம்ப குறைஞ்ச விலையே, அதனால நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த விலைகள் எல்லாமே நான் கடங்காரங்கிட்ட கேட்டுதான் நான் பிரைஸ் வேல்யூவே மென்ஷன் பண்ணி வீடியோ கண்டினியூஸாவே போட்டிருக்கேன். 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்னு. ஆனா இந்த எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீனாடா சின்ன குழந்தை வீடியோவே காமிச்சிட்டு இருக்கேன், ஜென்ஸுக்கு எப்படா காமிக்க போறேனாக்கா அதுவும் காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி ஜென்ஸுக்கு ஷூவு, லேடிஸுக்கு செப்பல், ஷூ எல்லாமே நீங்க நிறைய கடைக்கு போயிருப்பீங்க. ஆனா நீங்க கேட்கற சைஸும் நீங்க கேட்கற கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாவே இருக்கும். அதனாலவே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருவீங்க. அது இல்லாம பிரைஸ் விலையும் அதிகமா இருக்கும், அதனாலே வந்துருவீங்க. ஆனா இந்த கடையில அப்படி கிடையாது. நீங்க 8 சைஸ் கேட்குறீங்கன்னா 8 சைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. 9, 10 எல்லாமே வேற லெவல் இருக்குங்க. இந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னாக்கா மினிமம் மாசத்துல நீங்க எத்தனோ ஃபேண்ட், எத்தனை ஷூ கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டுங்க. ஸோ இங்க பாருங்க எத்தனை ஷூ இருக்கு பாருங்க, கணக்கு இல்லாம அவ்வளோ ஷூ பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. அவ்வளோ செப்பல் இருக்கு. குழந்தைங்கள இருந்து, எது 3 வயசு குழந்தைல இருந்து எத்தனை வயசு வரைக்குமா, ஒரு 80 வயசு வரைக்கும், தாத்தாக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பல், ஷூ எல்லாமே இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நீங்க இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்க கையில இருக்க காசு மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷனும் நல்லா சூப்பரா இருக்கு. பட்ஜெட்டும் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க கமாண்ட்ல, அது நான் இப்ப மூலியமா சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, ப்ரோ நான் வந்து துணி கடை சிம்பிளா சின்னதா வச்சிருக்கேன், ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னதா வீடியோட போய் திரும்ப போட்டுட்டு இருக்கேன், எனக்கு எங்கனாவது குறைஞ்ச பட்ஜெட்ல ரொம்ப கிடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க இந்த கடைக்கு போங்க. ஸோ பிசினஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்ல வரேன், இந்த கடைக்கு போனீங்கன்னாக்கா அவங்களே பார்த்தா 10 ஷூ நீங்க கேட்கறீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த கடையில போய் எடுத்துக்கிட்டு வெளியே போய் பிசினஸும் பண்றாங்க. நல்ல முதலீடு இதுல போய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு. இந்த ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வெறும் 50 ரூபா மட்டும் தான். நான் கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னாக்கா வெளியெல்லாம் போனேக்கா மினிமம் 250 ரூபா, 500 ரூபாய் கிட்ட கம்பல்சரி இருக்குங்க. ஆனா இந்த கடையில போய் பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபா குழந்தைங்களுக்கு எல்லாருமே. ஏன்னா இவங்களே பார்த்தோன்னா ஏற்றுமதி பண்றதுனால இவங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்களா, இவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. வெறும் 50 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஜென்ஸ் சொல்றேன். ஏன்னா என்னடா ஒரு ஃபேண்ட், ஒரு ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ், வாட்ச் எல்லாமே ஒரு 1000 ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னானே, என்னடா இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா வாட்சும் காமிக்கல, ஷூவும் காமிக்கல. ஷூ காமிச்சிட்டேன், உன்னை ஷர்ட் ஃபேண்ட் எதுவுமே காமிக்கலன்றீங்களா? கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட் காணும் இல்லை, கண்டிப்பா அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஜென்ஸோட வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தா இருக்கும். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு ஒரு கோட் வாங்கினாலும் சரி, ஒரு ஃபேண்ட் ஷர்ட் வாங்கினாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாலும் இந்த கடையில் போய் வாங்கினீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கு சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பெரிய பெரிய நடிகருங்களே இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. என்னடா பெரிய பெரிய நடிகர்லாம் வாங்குறாங்க, அப்ப அவங்களாம் 1000, 2000 தானே வாங்குவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இங்க ரேட் ரொம்ப கம்மி, அதெல்லாம் சூப்பர் கலெக்ஷனு. அதனாலே நிறைய பேர் இந்த கடைக்கு தேடி வராங்க. அந்த அளவுக்கு இது உண்மையான விஷயங்கள் அங்க இருக்கு. நான் கண்டிப்பா வீடியோ போட்டதுக்கு காரணமே பாத்தீங்கன்னாக்கா, இல்லாத பட்டவங்களுக்கு தான் மட்டுமே தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா 1000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருப்பாங்க, பெரிய கனவு காணிருப்பாங்க, ஒரு ஃபேண்ட், ஒரு ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ் எடுக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கடைக்கு போனாக்கா ஒரு ஃபேண்டே 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். அப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா
ஓகே இங்க ரேட் இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு ரேட் இங்க இவ்வளவு இருக்கு, நம்ம இங்க போய் எடுத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் பட்ஜெட்ல இவ்வளவு துணி நம்ம எடுத்து போட முடியும், நல்ல நாள் அதுவுமா தெரிஞ்சுப்பாங்க. நல்ல நாள் அதுவுமா துணி போடாம இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நல்லாவே துணி இல்லாதவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வீடியோ பார்த்தேன்னா போறதுக்கு காரணமே இல்லாத லேடிஸ் செப்பல் இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மினிமம் வெளியில போனா 500 ரூபாய் கிட்ட இருக்கும், இல்ல 300 ரூபாய் கிட்ட இருக்கும். ஆனா இந்த இடத்துலயும் 300 ரூபா தான் செப்பல். ஆனா 300 ரூபாய்க்கு தகுந்த 500 ரூபாய் செப்பல் எல்லாமே 300 ரூபாய், 300 ரூபாய் செப்பல் எல்லாமே 100 ரூபாய். ஸோ மற்ற கடைக்கு இந்த கடைக்கு இருக்கும் வித்தியாசத்தை நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க எந்த ஒரு கடைக்கு போனாலுமே இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வேற யாருமே கொடுக்கவும் முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சொல்றாங்க, பெரிய பெரிய நடிகர் எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய நடிகருங்களே இவ்வளவு சீப்பான ரேட் வந்து எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பிரைஸ் வேல்யூ கம்மி தான். நம்ம சூப்பரா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட காசு இருக்காது, ஒரு நல்ல துணி எடுக்கணும், ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டை போடணும், நல்ல அதுவுமா நினைப்பாங்க. நிறைய பேர்கிட்ட காசு இல்லாத குறைக்கு பார்த்தோன்னா உடனே ஒரு பேண்ட் மட்டும் எடுப்பாங்க, இல்லை ஒரு சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போதும்டா இதுன்னு நினைச்சுப்பாங்க. இனி வரும் காலங்கள்ல கஷ்டம் இல்லாம துணி 1000 ரூபாய் பட்ஜெட்லயே போடலாம். அதனால நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ண ஆதரவு கொடுங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் நல்ல அதுவும் துணி போடாம இருக்காங்க, அவங்களுக்கோசமே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருவனாக பேசுகின்றான். என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.